Ini ya,
குடும்பத்தில் தேர்வு செய்த சில கடவுளுக்கு நன்றியாக குடும்பத்தில் தேவாசம் பெரும் நேரத்தில் ஆசிரியர்கள் இது முதல் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற குழந்தை பிரிசில்லா தாட்சி இதை ஆற்றுவதையும் மறுபடியும் வழிநடத்தவும் குழந்தை செரோ கிறிஸ்டோபர் இடைக்காலத்தில் வழிநடத்தப்படவும் எடுக்கின்ற எல்லா இனிய முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படவும் தந்தைய குடும்ப ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறார்கள். வளர்ப்பதில் சென்றார்கள் லட்சுமி குடும்பத்திற்கு இருவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தில் தேவாசம் பெருகும் நண்பர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும் அறிவுக்கு நல்ல உணர்வு நலன்கள் அமையவும் கால்வழி சரியாகவும் அல்லது குடும்ப ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறார்கள். இந்த ராஜநாயகம் அவர்கள் முதல்வர் ஜோடி ராஜ்குமார் ஆண் நிலைப்பாட்டுக்காக ஜெயித்து நாங்கள் அழைக்கிறார்கள். குடும்ப தேவாச பெருமைக்கும் ஆசிரியர்களுக்கும் செல்வதாகவும் வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலைகள் அமைய வேண்டும் என்றும் குடும்ப கணக்கெடுப்புகளை நாங்கள் ஏற்பாட்டுக்காகவும் மற்றும் சமாதானம் நன்றி இந்த சமூகத்திலும் நாடுகளிலும் அமைய வேண்டும் என்றும் மழை குடியிருப்பு விவசாயிகள் குடும்ப ஆசிரியராக அன்பு சகோதர சகோதரி இந்த அன்பு மக்களுக்கு எழுதுவதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்ட வேளையில் நம்முடைய பணிகளை ஆண்டோட திருப்பார்வையை ஜெபிப்போம். இதை வாசம் இப்பணியில் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நமது துறைகள் பாவங்கள் பலகங்கள் எல்லாம் இறைவனும் ஆண்டவரே எல்லாம் இறைவா உன் மக்களை கேட்டதை கருவிடம் கேட்டவர்கள் வியத்தொரு பணியில் எங்களை படைத்தீர்களும் அதில் வியத்தொரு பணியில் எங்களை மீட்பவர்கள் என்று நினைப்போது எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை கருவிடம் கொடுக்கிற உங்களை காண்கிறோம். என்னை நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை குடித்து உமது இலக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்து இவ்வாறே தண்ணீரின் வழியாக உன் மக்களின் அழிவு தொலைகளை அகற்றி காலை நேரத்தில் அவர்களது தாகத்தை கணித்து அதன் வழியாக மனித இனத்தோடு செய்ய இருந்த புதிய உடன்படிக்கை விரைவாக முன்னெடுத்தது. இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தடியின் வழியாக பாவக்கரை கழிந்து எங்கள் மனித இயல்பு புதுப்பிறப்பு அழைக்கும் திருமணத்தினால் கழிவை புதுப்பித்து ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட திருமணத்தின் நினைவாக இப்பணி இருப்பதாக பாஸ்தா பெறுவதாக திருமணத்து பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கூட செய்திருக்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவன் பண்டிகை வளம்பர அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தது. உமது படைப்பு பொருளாகி இந்த ஒப்பை பரிவிலக்கத்துடன் புரியப்படுத்துவது அவர்கள் காண வேண்டும். ஆண்டவரே உப்பு கலந்த இப்பணி பிடிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விகளை செய்யுமாக எங்களுடைய கூடிய ஆவியானது எங்கள் அனைவரை இடையராக தாக்குதல் வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உண்மையை கொண்டாடுகிறோம்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதாக. இந்த நற்கனை கொண்டாடத்தின்படியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. நம்பிக்கையினை தூண்டுகின்றீர், என் வழங்கையை வரலை திருப்புகின்றீர். இவ்வாறு உங்களுக்கு நாளாக கருவப்பட்டுள்ளதே, தூய ஆவியாளராக கொடுக்கிறப்படைத்துள்ளதே, ரத்தம்
இரத்தத்தாலாக மீட்கப்பட்டுள்ளதை நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தொடக்க கால திருச்சபையின் வாழ்வு, உயிர்த்த ஆண்டவரின் வல்லமை தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்வில் எப்படி பிரதிபலித்தது என்பதை இவ்வாசகம் விவரிக்கிறது. அவர்கள் ஒருமித்த மனத்தோடு திருத்தூதர்களின் போதனையிலும் அப்பம் பிற்குவதிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்ந்த அந்த அன்புறவு வாழ்வு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது. சமூகமாக இணைந்து இறைவனை புகழும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 42 முதல் 47 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 42 முதல் 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரும் அச்சம் நிலவியது. திருத்துதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118, 2 முதல் 4, 13 முதல் 15, 22 முதல் 24 முடிய. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. அழியாத வாழ்வின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வழியாக நாம் பெற்றுள்ள புதிய வாழ்வை பற்றி புனித பேதுரு வாசகத்தில் மகிழ்ச்சியுடன் எடுத்துரைக்கிறார். நாம் இப்போது பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளானாலும் நம்முடைய விசுவாசம் நெருப்பினால் புறம்போட்ட பொன்னை விட மேலானது. நாம் இயேசுவை காணாமலே அன்பு செய்கிறோம், அவரை நம்புகிறோம். இதுவே நமக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுக்கும். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 3 முதல் 9 வரை. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 3 முதல் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேறு உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதால் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேறு வகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 20 அருள்வாக்குகள் 19. யோவான் 20ஆம் அதிகாரம் 19 முதல் அருள்வாக்குகள்.
அந்த வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுது என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியதில் அவர் தன் கைகளையும் வினாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்புவது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவராக திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை விட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அந்த தோமாவும் அவரோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள், இங்கு உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம் என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அருள் அடையாளங்களையும் இயேசு சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. இதுவே கிறிஸ்து நம் அனைவருக்கும் வழங்கும் வாழ்வளிக்கின்ற நற்செய்தி. உயிர்ப்பு பெருநாள் நிகழ்ச்சியில நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். சீடர்களின் வாரிசுகளாக நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே அந்த உயிர்த்த ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ, சீடர்களோடு எப்படி வழிநடத்தாரோ, அதுபோல எல்லோரும் வழிநடப்பார் என்ற ஆழமான விசுவாசத்தில் நாம் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்திலே இந்த நாளிலே உயிர்ப்பு பெருவிழாவின் 2ஆம் வாரத்திலே நாம் சிந்திப்பதற்காக நம் தாய் திருச்சபை ஒரு அருமையான ஒரு கருத்தை நமக்கு தருகிறது. ஒரு விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. அதாவது இந்த நாள் இறை இரக்கத்தின் பெருவிழா என்று நாம் கொண்டாடுவதற்கு நம்மை அழைக்கிறது. இறை இரக்கத்தின் பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் எப்படி
நிறைந்தவராக இருக்கிறார். இரக்கம் நிறைந்த அந்த கடவுள் எப்படி நம்முடைய மனதிற்குள் வருகிறார், எப்படி அவர் நம் வாழ்வை தொடுகின்றார், எப்படி நம்முடைய இல்லத்தை ஆட்சி செய்கிறார், எப்படி அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பை இந்த நாளிலே நமக்கு தருகின்றது. அந்த இறை இரக்கத்தின் ஆண்டவரை குறித்து நாம் சிந்திப்பதற்காக நம்மை அழைக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இரக்கம் எங்கு வரும், யாருக்கு சொந்தமாகும்? ஒரு மாமியாரும் மருமகளும். மாமியார் மருமகளை பார்த்து, வீட்டுக்கு வந்த மருமகளை பார்த்து, ஏமா அந்த முக்குல இருக்கக்கூடிய இந்த தவளப்பானையை கையில் இருக்குல்ல, 3வது நல்லி இருக்கு. முதல் நல்லிக்கு போவாங்க, 2வது நல்லிக்கு போகக்கூடாது, 3வது நல்லி. அந்த நல்லில தண்ணி நல்லா வரும். அந்த நல்லில போய் ஒரு மனம் ஒரு ஒரு தவளப்பான தண்ணியை தூக்கிட்டு வந்தது அப்படின்னு அத்தை சொல்லுது. வருமானா எங்க அம்மா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த அம்மா அந்த மூலையில் இருக்கிற தவளை அந்த மூலையில் இருக்கிறது எடுக்கக்கூடாதா? ஏன் அந்த குடத்தை எடுக்கக்கூடாதா? அந்த மூலையில் இருக்கிற தவளப்பானைத்தான் தூக்கிட்டு போகணுமா? போகும்போது பக்கத்தில் இருக்கிற நிலையில பிடிக்கப்படாதா? 3வது நிலையில தான் போய் பிடிக்கணுமா? நல்லா ஒரு பொருளுக்கு இதை உருட்டுது, உருட்டுப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யுது போதும். சரி, எடுத்துட்டு கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த தவளப்பானை எடுத்து தந்த, நீங்க சொன்ன மாதிரி 3வது நிலையிலேயே போறேன், அங்க போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு 3வது நிலையில தண்ணி வந்துச்சு. இந்த அம்மா குடத்தை வச்சுட்டு தவளப்பானை வச்சுட்டு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இந்த மாமியாருக்கு ரொம்ப கோபம் ஒத்துக்கிட்டு வருது. போனா வாமாத்துட்டு இருப்பாங்க. அங்க போய் 1 மணி நேரமா ஒரு தவளப்பானை தண்ணி தூக்கி வருது, 1 மணி நேரமா ஆகுது. என்ன பிள்ளை என்னவா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசிட்டு எடுத்து வருது கட்டிக்கிட்டு போய் தண்ணிய நம்மளா தூக்கி வந்துட்டு வேகமா போகுது. மருமகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு? தண்ணி பிடிச்சிருக்காங்க, தண்ணி பிடிச்சிருக்காங்க. அந்த மருமக ரொம்ப நல்லது. அதனால அக்கா சொன்னபடி தண்ணியை பிடிக்கணும், பிடிச்சிருக்காங்க. ஆனா எத்தனை மணி நேரம் பிடிச்சாலும் அந்த தண்ணி எது செய்யாது, கிடையாது. குடம் குப்புற அது ஓட்டை இல்லை, ஓட்ட குடம் இல்லை, அந்த தவளப்பான குப்புற வச்சு. இந்த அம்மா வந்து பார்த்துட்டு, ஏம்மா கூட இருக்கிறவள கூட இருக்கிற மருமவள என்ன தவளப்பானை வச்சது லட்சணம் உண்டா அப்படின்னு அத்தை நீங்க நல்லா சொன்னீங்க, அதை எடுத்து சொன்னீங்க, இந்த நல்லிக்கு போய் சொன்னீங்க, போனீங்க, இது இப்படி வையும் சொன்னீங்களா? ஏன்னா பாட்டு பாதிக்க வச்சா வந்து பொறுத்து நினைச்சு நான் வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிரியமானவர்களே, பாத்திரத்தில் தண்ணி நிரப்ப வேண்டும் என்றால் பாத்திரம் வைக்க வேண்டிய விதத்தில் வைக்கப்பட வேண்டும். எதுக்கமா வச்சிருந்தோம்னா அதுக்கு தண்ணி நிற்கவே செய்யாது. அது இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும். இறை இறக்கத்தின் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறை இறக்கத்தின் ஆண்டை கொண்டாடுகின்ற நாம் கடவுளின் இரக்கம் அளப்பரிய விதத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டுள்ள அந்த இரக்கத்தை நீங்களும் நானும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் தீர்க்கமாக இருக்கிறோம். கடவுள் எப்படி வந்தாரு? 1 யோவான் 14 வாசிங்க. 1 யோவான் 14. அதாவது யோவான் நற்செய்தி யோவான் நற்செய்தி
1ஆம் அதிகாரம் 14. அது பெற்றுக்கொள்ளோம். அடுத்து கடவுள் அந்த ஒரே மகனை வெளிப்படுத்தி இருக்கிறார். வாக்காக இருந்த அந்த கடவுளை நமது மத்தியிலே அனுப்பி இருக்கிறார். அவர் அந்த மகனை நமது மத்தியிலே அனுப்பி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இவங்களுக்கு மனிதராக பிறக்க வேண்டும் என்று நாம் மனிதராக புரிந்து கொள்ள, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பினார். ஆக அந்த கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பதால் தான் தன்னுடைய மகனை அனுப்பினார். வேலைக்காரர்களை இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய மகனை அனுப்ப வேண்டும் என்றால் அவர் இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தன்னுடைய அந்த மகனை அனுப்பியிருக்கிறார். இந்த அன்பை உணரக்கூடிய விதத்திலே நாம் வாழ்கிறோம். 1 பேதுரு 1:3 வாசிங்க. 1 பேதுரு 1:3. சந்தேகமானவர் போற்றி தன்னுடைய பேரிரக்கத்தின் பேரிலே நமக்கு புது பிறப்பை இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு அளித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவை உயிர்க்க செய்ததன் வழியாக தன்னுடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பேதுரு தன்னுடைய திருமணத்திலே அருமையாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை ஒரு புது பிறப்பாக நமக்கு தந்து அவர் நம்மை தன்னுடைய இரக்கத்தை காட்டி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பேதுரு அருமையாக சொல்கிறார். ஆக கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கமுள்ள அந்த கடவுளை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆதி கிறிஸ்தவர்கள், தொடக்க கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வை எப்படி அமைத்திருந்தார்கள் என்பதை ரொம்ப அழகாக அது எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கோயிலிருந்து உங்களை ஓட வைக்கணும்னா ஒரு காரியம் வச்சுக்கணும். எல்லாரையும் ஒரு காரியம் சொல்லி நம்ம வச்சுக்க, மேக்சிமம் எல்லாரும் ஓடிடுவாங்க. ஒரு 5-6 பேராவது 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன் எல்லாம் என்ன கண்டிஷன் போட்டா எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாருடைய பத்திரத்தையும் சொத்து பத்திரத்தையும் எது செஞ்சிடணும், கொண்டு வந்து எது கொடுக்கணும், இனிமே சொத்து கிடையாது, பத்து கிடையாது, நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது. அது மட்டும் எதிர்ப்பு கொடுத்து அட்வாரத்தில் வருவீங்க, வந்துடுவீங்க. வரமாட்டோம். ஏன்னா ஆத்தாடி இருக்கிறத கொஞ்சம் நம்ம நினைச்சிய ஆதி காலத்துல கிறிஸ்தவங்க கொடுத்தாங்க, அது சரிதான், இந்த காலத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு சிலர் சொல்ல வருவாங்க. ஏன் தான் என்ன கிடையாது, சொத்தும் கிடையாது, பத்தும் கிடையாது, அதனால நான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வரும். மற்றபடி நம்ம பேர் அதாவது என்ன இருக்கிறோம் ஒன்றும் இல்லை, காத்திரம் பண்ணுறது நம்ம கூட என்ன சொன்னோம், இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு மாறும். ஆக அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தொடக்க காலத்திலே தங்களுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அதை கொண்டு வந்து சீடர்கள் பாதத்திலே வைத்தார்கள். அவர்கள் தேவைக்கு தந்தார் போல எல்லாரும் கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் தங்களுடைய விருப்பெல்லாம் கொண்டு வந்தார்கள், அதை பகிர்ந்து கொண்டார்கள். அத்தனை பேரும் நன்றாக இருந்தார்கள், அத்தனை பேரும் சமநிலையில் இருந்தார்கள். உயிர்த்த ஆண்டவரின் பிள்ளைகளாக தங்களை வெளிப்படுத்தினார்கள். எல்லாரும் அப்படி கிடையாது. வேறு மக்கள் அனைவரும் அவர்கள் நான் தான் வாழ வேண்டும், நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், என் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், என் பிள்ளை மட்டும்தான் இருக்கணும், என் மனைவி மட்டும்தான் இருக்க வேண்டும், என் கணவன் மட்டும்தான் இருக்க வேண்டும், என் வளசம் மட்டும்தான் இருக்கணும், வேற எல்லாரும் போகணும், செத்து தொலைவு என்று நினைக்கக்கூடிய சமூகத்திலே நாம் எல்லோரும் நன்றாக இருப்போம், அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம்
என்ற நிலையிலே அந்த தொடக்கக்கால திருச்சபையானது அமைந்திருந்தது. இது கலை கிடையாது, உண்மை. கட்டுக்கடை கலை கிடையாது. சீடர்கள் தங்களுடைய அனுபவத்தை கொண்டு எழுதிய வார்த்தைகள். எனவே அத்தனை மக்களும் அவர்கள் இல்லாமை என்பதை அவர்கள் உணர்ந்தது. எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். எல்லாரும் நன்மைத்தனங்களிலே உயிர்த்த ஆண்டவரின் நன்மைத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் நாளிலே இயேசு எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய இரக்கத்தை பொழிவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பாவ நிலையில் இருக்கின்ற இந்த மானுடமானது புண்ணிய நிலைக்கு மாற்றப்பட வேண்டும், தூய நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். நன்மைத்தனங்களை இந்த மானுடமானது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே மறுபடி அந்த இயேசுவை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு பல நேரத்தில் தகுதியில்லாமல் முதலிலே இந்த உயிர்த்த ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்முடைய உள்ளமானது எப்படி இருக்க வேண்டும்? திறந்திருக்கும். தண்ணி பிடிக்க போற அந்த தவளப்பான குப்பரை இருந்த மாதிரி நம்ம உள்ளமும் குப்பரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, திறக்காம இருக்குன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அந்த இரக்கமானது நம்மை நிரப்பாது. எந்த உள்ளத்திலே கடவுளுடைய இரக்கம் நிரம்பவில்லையோ அந்த மனிதன் சாதாரண மனிதன் இருக்க மாட்டான். கொஞ்சம் இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்ல நிலையை தெரிய மாட்டான். அங்கு செய்வதெல்லாம் தவறான செயல்கள். ரெண்டு குடும்பத்துல சமூகத்துக்குள்ள இருக்கிற இடத்துல எல்லாம் சண்டை 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 என்றுதான் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் கடவுளின் இரக்கத்தை பெற்றிருந்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது மறு கிறிஸ்துவாக மாறிவிடுகிறார். அந்த இரக்கம் இங்கு வேலை செய்யவில்லை என்றால் அங்கு வக்கிரம சிந்தனைகளும் வரக்கூடாத மோசமான எண்ணங்களும் அந்த மனிதரை ஆட்சி செய்கிறது. அப்பொழுது அவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். இரக்கத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தீவிரவாதங்களை தங்களுக்கு சொந்தமாக்கிக் நாம் இந்த நாளிலே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசுவின் அன்பு தீவிரவாதிகள். அதான் ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்குரியவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். இயேசு எப்படி அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய அன்பை பொழிகிறாரோ அது போல நாமும் அன்பை பொழிகிற மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய குடும்பம். குடும்பத்தில் கணவன் பொறுப்பு நிறைந்தவராக, மனைவி மீது பொறுப்பு இருக்கிறது, மனைவி மீது அன்பு இருக்க வேண்டும். அதுக்கு மேலாக பிள்ளைகள் மீது கனிவு இருக்க வேண்டும். பிள்ளைகள் மீது கனிவும், மனைவி மீது அன்பும் அக்கறையும், தன் மீது ஒரு சமூக பொறுப்பையும் சுமந்து கொண்டு ஒரு கணவன் வாழ்ந்தார். அந்த குடும்பம் பண்ணலாம். அதுபோல ஒரு மனைவி இருக்கிறார் என்றால் அந்த மனைவி அந்த கணவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையிலே ஞானம் நிறைந்த பெண்ணாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்தில் வளர்க்கின்ற பொறுப்பு நிறைந்த பெண்ணாக அந்த மனைவி அமைகின்ற பொழுது அந்த குடும்பம் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும், சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்கும். அது இதை இரக்கத்தை அனுபவிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆக கணவனும் மனைவியும் மிகச்சிறந்த விதத்திலே தங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் வளர்த்தெடுக்கின்ற பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்றால் அதை விட மிகச்சிறந்த விதத்திலே அந்த பிள்ளைகளும் அமைந்துவிடும். அந்த பிள்ளைகள் நற்கனி வருகின்ற நல்ல மரமாக, நற்கனி கொடுக்கின்ற நல்ல விளை நிலமாக அந்த குழந்தைகளும் மாறிவிடுகிறது. ஆக ஒரு குடும்பமானது நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற ஒரு விளை நிலமாக அமைகின்ற பொழுது சமூகம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சமூகமாக மாறும். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு பெரிய பெரிய சண்டைகள் ஒன்றுக்கு மற்ற காரியமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை அது தெருவில் இருக்கும்,
பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கும், நாட்டுக்கு தாண்டி உலகத்தில் இருக்கும். காரணம், குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலை. யாருடைய குடும்பத்திலெல்லாம் அமைதி இல்லையோ, யாருடைய மனதிலெல்லாம் அமைதி இல்லையோ, அவர்கள் சமூகத்தின் அமைதியை எடுப்பார்கள். இன்னைக்கு உலகப்போர் நடக்குதுன்னு, உலகப்போர் நடக்குன்னா அவர் யார் காரணம் பார்த்தோம்னா, காரணத்துக்கு அதுக்கான காரணத்திற்குரியவர்களை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அங்கு இரக்கம் சுத்தமாக இல்லாத ஒரு நிலையிலே, வெறுப்பு மனதிலே நிறைந்த நிலையிலே, பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற சிந்தனையிலே, பேராசைக்குரிய மனநிலையிலே வாழுகின்ற மனிதர்கள் தான் அதற்கு காரணமாக இருப்பார்கள். அது யார்? அது பெயர்கள் நீங்கள் தான் வைக்கப்பட்டது. ஆக இந்த உலகிலே அமைதி நில வேண்டுமா? கடவுளின் இரக்கத்தை அந்த மனிதர்கள் உணர்ந்து, கடவுள் என்னை படைத்திருக்கிறார், அவர் இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார், இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கின்ற அவர் என்னையும் இரக்கம் நிறைந்த ஒரு மனுஷியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். வேறு மனிதர்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது. மாறாக எனக்கு என்ன சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறோனோ அதே சட்டமானது பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையிலே வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே அன்புள்ளவரே, சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற செய்தி, நாம் இரக்கம் நிறைந்த மக்களாக வாழ வேண்டும். முதல் வாசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாம் இரக்கத்தை தாங்கியவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு திருமுகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, கடவுள் இரக்கத்தால் நம்மை மீட்டார் என்று சொல்லுகின்ற செய்திதான். நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாம் இரக்கம் நிறைந்த மக்களாக வாழ வேண்டும். நீங்களும் நாம் இரக்கத்தின் பலன்களாக, இரக்கத்தின் விளைந்த நிலங்களாக வாழ்கின்ற பொழுது இயேசு சிறந்த சாட்சியமாக, சான்றுகளாக வாழ்வோம் என்பது இயற்கை உயிர் ஆண்டவர் நம்மோடு இருக்க, நாமும் இரக்கத்தால் நிரப்புவோம், பிறரை நிரப்புவோம் என்ற சிந்தையோடு இப்பணியை தொடர்வோம். இறையாசி பெறுவோம்.
பணியாளர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் நம்பிக்கை கொண்டோராக ஒன்றாக இருந்து எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அச்சத்தின் பிடியிலும் ஐயத்தின் பிடியிலும் சிக்கித் தவித்த தோமா உள்ளிட்ட திருத்தூதர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்திய இறைவா, போர் பதட்டத்திலும் அதனால் ஏற்படும் பல்வேறு தீய விளைவுகளாலும் அல்லவரும் அவனுக்கு நீர்தாமே நிலையான அமைதி அருள வேண்டும் என்றும் உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் அமைதியை நாடும் நல்லோராய் மாறிட ஒன்றிப்பி நாட்டலான உமது தூய ஆவியை அவர்கள் மேல் நீர் பொழிந்தருள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ள நம் கடவுளும் தந்தையுமானவரின் பேரிரக்கத்தின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் பிற்போக்கு சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கும் சமய சார்பற்ற அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரே மனத்தோடு கோவிலில் கூடுவதுடன் இல்லாமல் பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் கூடி இறை வேண்டலிலும் கடவுளை போற்றி புகழ்வதிலும் பகிர்தலிலும் நிலைத்திருந்த தொடக்கக்கால நம்பிக்கையாளர்களின் முன்னுதாரணத்தை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்பியங்களில் ஈடுபாட்டோடு பங்கெடுத்து உண்மையான அன்பிற்கும் எங்களின் உள்ளார்ந்த ஒற்றுமைக்கும் சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உண்மை கண்டதால் அல்லாமல் காணாமல் நம்புகின்ற பேறு பெற்றவராக நன்றிகளோடும் அதே வேளையில் பல்வகை சோதனைகளால் பேருள்ளவராக வேண்டியிருக்கும் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டு குன்றாத எதிர்நோக்கத்துடன் வாழவும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் பிறரை மன்னிக்கவும் ஒப்புரவு அருட்சாதனங்களை காட்சியுடன் அணியை மன்னிப்பு பெறவும் வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாளை சிறப்பு செய்யும் குழந்தையை சார்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நல்ல உடல் உள்ள சுகம் தரும்படியும் வேலை வாய்ப்புக்காகவும் பிள்ளைகளின் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் நல்ல வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட வேண்டுதலில் இடம்பெற்று யாவற்றை ஆர்வத்தின் மூலமாக இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் பிறகுதாவே. இறைவா
சகோதரிகளே, நாம் இடையே ஒப்பு கொடுக்கிற பலி எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருவருளும் கருணையும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பேரை அளிக்கிறவதால் திருமுழுக்கினாலும் சுத்திகரிக்கப்பட்ட மக்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். கிறிஸ்து வழியாகவே மொழியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாபத்தூரிய வாழும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழும் உயிர்கடலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திரங்களும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒன்றாக ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைவருக்கும் ஒன்று. ஆகவே ஒரு தூய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை தூய பொருட்களை பாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவர் வாழ்வுமாக தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து
விருது பெற்றோங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைநூல். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதன் வாக்குறுதியை கீழ்ப்படுத்தி கிடந்து ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணத்தில் ஊழியர்களின் தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் போது நீங்கள் தூய ஆவியோடு செலுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகத்திற்கும் பரவி இருக்கும்போது அவரை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலர் தந்தை போச்சராக எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவுபடுத்தி அந்த இறைவன் எங்களுக்கு நாளே உங்களுடைய திருச்சபைகள் தேடி வந்து உங்களுடைய திருமணத்தில் அமர்ந்து உங்களை நோக்கி அன்றாடுகின்ற உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க உங்களை தாழ்மையாக வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது இல்லம் என் துணை அழகு இருக்கிறது. உங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி குறைவிடத்தை கொண்டாட எங்களை உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள இப்பொழுது இந்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவரை கொடுத்து நன்றி. நற்கரி ஆண்டவரை பிரசங்கத்திலே நான் இருந்தால் நலமடைவேன், வளம் பெறுவேன், உடைய அன்பை சுவைப்பேன், உடைய இரக்கத்தை எதிராகிக் கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கின்ற உங்களுடைய அன்பு பிள்ளைகளை நீ உங்களுடைய தொட்டு ஆசீர்வதிக்கும் என்ற சாழலாக கேட்கிறோம். தந்தை இறைவன் இறந்தவருடைய பேருக்கும் ஏழு விண்ணரசு அவர்களை எழுதி சொல்லி நீ விண்ணரசை சொந்தமாக்கிக் கொள்ள
கொள்வதற்கு, உரிமையாக்கிக் கொள்வதற்கு, அதன் உறுப்பினராக மாற்றிக் கொள்வதற்கு, இரக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு சொல்லி இப்பொழுது அழைப்புக்காக ஆண்டவர் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாளிலே உங்களுடைய அன்பு பிள்ளைகள் தன்னை இந்த உலகம் வாழ்ந்து நீ தன்னை இரக்கத்தின் மூலமாக அறிந்து கொள்வதுதான் உயர்ந்த செயலாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. நீ எப்படி இரக்கத்தோடு வாழ்ந்து இரக்கத்தை நீ அறிவித்து அதை நற்செய்தியாக்கி அதை நாங்களும் வாழ அளித்திருக்கிறேன். உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வாழ்வை என்னாலும் ஒளிமயமானதாக மாற்றிக் கொடுக்க அருள்தான். இவ்வேளையிலே உங்களுடைய திருத்தலத்தில் வந்து உங்களுடைய திருமுற்றத்தில் அமர்ந்து நான் ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்தால் வாழும் பெறுவேன், நலம் பெறுவேன் என்ற இடத்தில் இருக்கிற உங்கள் அன்புள்ளே யாரும் ஏமாறும் செல்லாதவர்கள் உங்களுடைய நீர் இரக்கத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்க உங்களுக்கு தாழ்மையாக உங்கள் அருகிலே யார் இருந்தார்களோ அத்தனை பேரும் வாழ பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். உங்கள் அருகிலே நாங்கள் இருக்கவும் நீர் எங்கள் அருகிலே வாழவும் உங்களுடைய திருப்பாதத்திலே எங்கள் வேண்டல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இந்த உலகம் சமாதான பூங்காவாக மாறுவதற்கு குடும்பம் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டியிருக்கிறது. குடும்பத்திலே நம்பிக்கை இல்லாத நிலையிலே, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத நிலையிலே, குடும்பத்திலே இரக்கம் இல்லாத நிலையிலே அமைகின்ற பொழுது இந்த குடும்பம் மட்டுமல்ல, இந்த உலகே அது ரணகலமாக மாறுகிறது. ஆண்டவரே, அடித்தளமாக இருக்கக்கூடிய குடும்பங்களை நீ கொண்டு ஆசீர்வதி. குடும்பங்களில் அன்பும் இரக்கமும் கருணையும் நிரம்பி இருக்கிறதாக உங்களுடைய மேலான அந்த மரத்தை ஒளியும் கூட உங்களை தாழ்மையாக இருக்கிறது. எங்கள் வேண்டல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அருள் கொடுத்து வழிகிறது. உயிர் நம்பிக்கையில் இருக்கும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இறக்கப்படுவதை திருப்பக்கூடிய இருக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் இறக்கமாயும் கடவுளை தனிப்பாக கொண்ட மரியா, அவளை கடவுளாக யோசிப்பு இவருக்கு முகந்தவராக இருக்கக்கூடியவராக அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் வாழ வேண்டும். உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்திற்கு வரப்பட உண்மை கொண்டாடுகிறோம். Oh,
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்றவரால் யாதொரு கலக்கமும் நிலமாய் இருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேருக்கு வாழ்வுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். எங்களது மகிழ்ச்சியும் சமாதானம் ஒற்றுமையும் எங்கள் வாழும் வந்தவர்கள திருமணம் கொள்கிறார் என்று வாழ்வு ஆட்சி செய்கின்றனர். நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அறிவோடு வந்திருப்பதாக ஒருவர் அவருடைய கருத்துடைய அமைதியை பெருக்கிக் கொள்வோம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் விண்ணரசை பெற்றுக்கொள்வார்கள் என்று உறுதி கொடுத்த உயிர்த்த ஆண்டவர். இவர் தருகிறது சமூகத்தை விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
ஞாயிறு அறிக்கை. இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இவ்வாறு புனிதர்கள்: 15ஆம் தேதி கிழமை புனித 1ஆம் மார்ட்டின், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முக்தி ஹெர்மான் ஜோசப், 15ஆம் தேதி புதன்கிழமை புனித பர்ததூஸ், 14ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெனடிக்ட் ஜோசப், 18ஆம் தேதி சனிக்கிழமை புனித அப்போலினியூஸ். இவ்வாறு திருப்பலி நடைபெறும் இடங்கள்: பங்கு ஆலயத்தில் காலையில் திருப்பலி நடைபெறும் நாட்கள் வியாழன் சனி. பங்கு ஆலயத்தில் மாலையில் திருப்பலி நடைபெறும் நாட்கள் திங்கள் புதன் வெள்ளி. கிளைப்பொங்கலில் திருப்பலி நடைபெறும் நாட்கள் வருகிற செவ்வாய்
மாலை 7 மணிக்கு சம்சாரத்தி திருப்பலி. இதர அறிவிப்புகள்: திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கணி வகுப்பு நடைபெறும். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த குழந்தையை சார்ந்த குடும்பங்களுக்கு பங்கு தந்தையின் போராட்டங்களும் வாழ்த்துக்களும். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிப்போர் மரியாயின் சேனை. நம் ஆலய திருவிழாவின் போது புதுநன்மை வாங்க விரும்பும் குழந்தைகளின் பெயரை பங்கு தந்தையிடம் கொடுத்து பதிவு செய்து கொள்ளவும். இன்னும் தவக்கால உண்டியல் வாங்கி சென்றவர்கள் பாதிக்கு மேல் கொடுக்கவில்லை. 50% தான் வந்திருக்கிறது. இன்னும் 50% உண்டியல் வர வேண்டியிருக்கிறது. விரைவில் கொண்டு வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆசிரியர் படிப்பு முடித்து நம் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளும் நகரத்திற்கு தங்களுடைய விண்ணப்பத்தை புதுப்பிக்காமல் இருந்தால் இதுவரை தங்களுடைய பதிவை புதுப்பித்துக் கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மார்ச், ஏப்ரல், மே 1.5 மாதம் முடிந்துவிட்டது. இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. இன்னும் 1.5 மாதம் இருக்குது. என்ன நாள் இருக்குது அப்படின்னு கேட்படுகிறாங்க. சீக்கிரமாக கொண்டு உங்களுடைய பதிவை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடந்த வார ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா காணிக்கை 13,300. விழா காலத்திலே ஆலயம் பல விதங்களிலே அலங்கரிக்கப்படுகிறது. அருமையான ஒரு கார்பெட்டை A1 டெக்கரேஷன் நமக்கு வழங்கி இந்த நாட்களிலே நம்முடைய சேவையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே A1 டெக்கரேஷன் குழுவுக்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். லைவ் வீடியோ வந்து போட்டுருக்காங்க. லைவாக ரெக்கார்டு லைவ். அதாவது இதே நேரத்தில் இந்த பூசையை ஒருத்தர் இந்த பூசைக்கு வர முடியாத நிலையில வெளியிலிருந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். எதில் அப்படின்னு சொன்னால் யூடியூப்ல போய் SPM நெட்வொர்க் SPM நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வரும். நீங்கள் பங்கேற்ற இந்த திருப்பலியை இருக்கும். அதனால் பார்க்கணும்னா பாருங்கள். யூடியூப்பில் பார்த்து பிறரோடு நீங்களும் அதை என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். திருவிழா அண்மையில் இருக்கிறது. அதற்கான தலைவர் உயிர்ப்பு திருவிழா கொண்டாடியாச்சுனாலே திருவிழா பக்கத்தில் வந்துருச்சு நடக்கும். அதனால் அதற்கான திருவிழா வரி அன்பிய பொறுப்பாளர்கள் இல்லை மேக்சிமம் அவங்களோட விட கொடுத்துருக்காங்க. கொண்டு வந்தீங்கன்னா ஆலயத்தை கொடுத்துடலாம். ஒருவேளை கொண்டு வர முடியல ஏன்னா உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த திருவிழா வரியை விரைவிலே செலுத்தி அதற்கான சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலய சீரமைப்பு பணிக்காக பலரும் உங்களுடைய தாராளத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே வாசித்தது போக அதுக்கு அப்புறமேட்டு ஈஸ்டருக்கு பிறகு நமக்கு வழங்கியவர்கள் திரு வின்சென்ட் வளனார் அன்பியம் 5000, தங்கத்துறை ரேசி தம்பதியர் செவரியார் அன்பியம் 5000 வழங்கினவர்கள் லிஸ்ட். அப்புறம் செவரியார் என்பதை சார்ந்த TR அந்தோணி ராஜம், செல்லுமாதா அன்பியத்தை சார்ந்த தனசாமி டீச்சர் குடும்பத்தினர், வளனார் அன்பியத்தை சேர்ந்த பவுல்ராஜ் ஸ்டெல்லா தம்பதியர், வளனார் அன்பியத்தை சேர்ந்த பிரவீன்குமார் குடும்பத்தினர், சவேரியார் அன்பத்தை சார்ந்த லட்சுமணன் சுந்தராதேவி குடும்பத்தினர், சவேரியார் அன்பத்தை சார்ந்த ஜெயக்குமார் பிரேஸ் குடும்பத்தினர் ஆக ஏறத்தாழ ஒரு 40 பேர் இந்த 5000
விதமாக உள்ள வரியை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். அதற்கு மேலாக பலர் டொனேஷனாக கொடுக்கணும். 1 லட்சம், 50,000, 2 லட்சம் என்று கொடுக்கக்கூடியவர்கள் பல இடங்களில் வாசிக்காமல் உள்ளது. குழந்தை சந்திப்பை சேர்ந்த அபர்ணா தம்பதியர் 10,000 வழங்கியிருக்கிறார்கள். எனவே வழங்கியுள்ள அத்தனை அன்பு சகோதர குடும்பங்களுக்கும் அது வாழ்த்துக்களை மொத்தமாக 5000 கொடுக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் காலம் அதிகமாக வைத்து ஒரு 500 கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்குது. அதில் சில குடும்பங்கள் இருக்கிறது. 1-2 பேர் கொஞ்சம் பின்னடைவில் இருக்குது. ஒரு சில அங்கேயும் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறது. மற்ற எல்லா அங்கேயங்களிலும் அந்த ப்ரோக்ரஸ் ரொம்ப நல்லாவே இருக்கிறது. எனவே உங்கள் குடும்பத்திற்கான திட்டத்தை விரைவிலே நீங்கள் உங்கள் குடும்பத்திலே பேசி அதற்கான காரியத்தை செய்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா பார்க்க அவருடைய அமைத்துக் கொண்டுள்ளோம். அதனால் உள்ளங்களை தொடர்ந்து நிலைநிறுத்த செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தை மன்றாடுகின்றோம். இந்த நாளிலே குழந்தை கிறிஸ்துவ காமிசி தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த குழந்தை இருக்கிறார். அந்த குழந்தைக்கு பிறந்த வாழ்த்துக்களை ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனை நம்பிலும் அவர்களை நிலைத்திருந்து வாழ சென்று வாழுவோம். திருமலை நிறைவேற்றுவோம்.
ஆசி பெற்றவரே, தந்தைக்கும் அவருக்கும் தூயாவியாக மாற்றிவிடாதாக. எங்கள் பள்ளியின் பாதுகாவலாக உங்களை கூட்டியிருக்கிறேன். வாழ்க, 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 வாழ்க,